உடைய பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறை எடுத்தீங்க? ஹலோ. என் பேர் பார்த்தீங்கன்னா இர்ஃபான். இர்ஃபான் பாஷா. நான் பார்ன் அண்ட் ப்ராட் அப் இங்கே தான், சென்னை தான். நேட்டிவ் வந்து வேலூர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேடிஓ கவுன்சிலிங் நடக்குது. ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர். அதாவது பார்த்தீங்கன்னா ஐடிஐயோட டீச்சிங் ஸ்டாஃப். நான் பார்த்தீங்கன்னா பேசிக் டிசைனர் அண்ட் விர்ச்சுவல் வெரிஃபையர் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்திருக்கிறேன். நான் ஓவரால் ரேங்க் பார்த்தீங்கன்னா 45 எடுத்திருந்தேன். கம்யூனலில் செகண்ட் ரேங்க் எடுத்திருந்தேன். அலாட்மெண்ட் கிடச்சி சந்தோஷம். அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் எழுதின எக்ஸாமுக்கு என்ன படிப்பு படிச்சிருக்கணும் எழுதணும்னா? எலிஜிபிலிட்டி சொல்லுங்கள். எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிஐ தான் குவாலிஃபிகேஷன் இருக்குது. 10th + ஐடிஐ படிச்சிருந்தால் போதும். அதோட ஹையர் படிச்சிருந்தாலும் ஓகே தான். அதாவது டிப்ளமா ஆர் இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பிரான்ச்சு படிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சம்மந்தமான இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு 3-4 கோர்சஸ் இருக்குது. சிவிலுக்கும் அதே மாதிரி ஜேடிஓவில் 3-4 கோர்சஸ் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ்க்கும் இருக்குது, எலக்ட்ரிக்கலுக்கும் இருக்குது. நம்ம இன்ஜினியரிங்கில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ப்ராடாக மெக்கானிக்கல், சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் இவங்களுக்குலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இவங்க ஐடிஐயில் எக்ஸாக்டாக அதே ரெலவெண்ட். இப்போ பேசிக் டிசைனர் அண்ட் விர்ச்சுவல் வெரிஃபையர்னா அதே ஐடிஐயில் படிச்சிருந்தா எழுதலாம். மெக்கானிக்கல் படிச்சிருந்தீங்கன்னா டிகிரி லெவலில் எது வேணாலும் எழுதலாம். 4-5 கோர்சஸ் இருக்குல்ல, அது 4-5 அட்டன் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்காக அது மட்டும் ஐடிஐயில் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா அது மட்டும் எழுத முடியும். ஓகே, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கேன், சென்னையில் தான். ஓகே, இந்த தேர்வு பற்றி எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க? எப்போ தயாரானீங்க இந்த தேர்வுக்காக? நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்குது இல்லைங்களா, எஸ்எஸ்சி ஜேஇ வரும். அது கிளியர் பண்ணிவிட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் ஹார்டாக இருந்துச்சு. சரி, ஸ்டேட்டில் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஜாப் அது, ஸ்டேட்லேயே நம்ம ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டேட் லெவலில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாம்ஸ் இருக்குது. கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ்லேயே வரும். அது வந்து இன்டர்வியூ லெவல். நெக்ஸ்ட்டு நான் இன்டர்வியூ லெவல் ஒன்று இருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட்டு இது ஐடிஐ ஆர் டிப்ளமா லெவல். நான் அந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் இன்ஜினியரிங் லெவல் படிச்சுட்டு இருந்தேன். அது படிச்சுட்டு இருக்கும்போது எக்ஸாம் கொடுத்தேன், கிளியர் ஆகலை. பை சைமல்டேனியஸ்லி இது நெக்ஸ்ட்டு நான் இன்டர்வியூவும் வந்துச்சு, அதுவும் எக்ஸாம் கொடுத்தேன், அதுவும் கிளியர் ஆகலை. நெக்ஸ்ட்டு இது இப்போது வேக்கன்சி கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா டிப்ளமா லெவல். இது கொடுத்துருந்தேன், இப்போது கிளியர் ஆகிருக்குது. இது வந்து 1 இயருக்கு முன்னாடி தான் தெரியும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் படிச்சிருந்ததுனால, அதாவது இன்டர்வியூ லெவலுக்கு இது கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. இது ஐடிஐ லெவல். ஓகேங்க. இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன் அதை பற்றி சொல்லுங்கள் சார். சிலபஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரேடு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 4-5 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தேன். இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மெக்கானிக்கல் ரெலவெண்ட்டாக எந்தெந்த ட்ரேட் இருக்கோ எல்லா ட்ரேடும் நீங்கள் அட்டன் பண்ணலாம், எலிஜிபிள். ஒரு மினிமம் 5 or 6 ட்ரேடு ஒரு இன்ஜினியரிங் பிரான்ச்சுக்கு கால் பண்ணுவாங்க. மெக்கானிக்கல் எடுத்திங்கன்னா ஒரு 5 ட்ரேட் நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. இன்ஜினியரிங் படிச்சிருந்தா, ஐடிஐ படிச்சிருந்தா எந்த படிச்சிருக்கீங்க அது மட்டும் எலிஜிபிள். சிலபஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் இன்கேஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சிலபஸ் எல்லாமே வந்து ஐடிஐ லெவலில் தான் இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்குது. இதுக்கு பேப்பர் 1 ஆஸ் யூஷுவல் நம்ம குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 எழுதுகிற லெவல்லே இருக்கும். இப்போ கொஞ்சம் டஃப் பண்ணுறாங்க ஐடிஐ லெவலில் இருந்தாலும். பேப்பர் 1 மட்டும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. குரூப் 1 ரேஞ்சுக்கு இருக்காது, மினிமம் ஒரு குரூப் 2 ஆர் குரூப் 4 ரேஞ்சுக்கு பேப்பர் 1 இருக்கும். பார்ட் 2 வந்து டெக்னிக்கல். அதோட சிலபஸ் வந்து பேசிக்காக இன்டர்வியூ லெவலில் அந்த அளவுக்கு இருக்காது, ஐடிஐ லெவல் தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக ஐடிஐ புக்ஸ் மேக்ஸிமம் ஐடிஐ புக்ஸ் கவர் பண்ணிட்டா ஒரு 70% கவர் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிற 30%க்கு நீங்கள் கொஞ்சம் இன்ஜினியரிங் புக்ஸோ இல்லை நீங்கள் செல்ஃப் ஏதாச்சும் ப்ரிப்பரேஷன் எடுத்து யூடியூப் சேனலோ இல்லை அதர் புக்ஸோ அவுட் சோர்ஸ் பண்ணி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். சிலபஸ் வந்து ஈஸி தான். ஓகே, இப்போ இது படிப்பதற்கான சோர்ஸ், டெக்னிக்கல் பேப்பர் படிப்பதற்கான சோர்ஸ் புக்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சார் நிறையவே இன்ஸ்டியூட் இருக்குது. நானும் வந்து ஒரு 1 இயர் ஆன்லைன்லேயே படிச்சுட்டு இருந்தேன். டெக்னிக்கல் வந்து இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்குன்ட்டு இல்லாமல் எந்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம், இப்போ யூபிஎஸ்சி இன்ஜினியரிங் சர்வீசஸ் இருக்குது. அது விட்டால் எஸ்எஸ்சி ஜேஇ லெவலில் அது இருக்குது. அது விட்டால் நம்ம தமிழ்நாட்டிலே கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸில் ஏஇ இருக்குது. இதில் நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரே சிலபஸ் தான் மேக்ஸிமம். இது படிச்சிருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதில் வர ரெலவெண்ட் ட்ரேடில் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 30% கவர் ஆகும். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக அந்த இன்ஜினியரிங் லெவலில் கேட்க மாட்டாங்க, ஸ்பெசிஃபிக்காக ட்ரேட் லெவலில் தான் கேட்பாங்க. ஆனால் அது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 30% இது உங்களுக்கு கவர் ஆகிடும். மிச்சம் 70% ஜஸ்ட் ஐடிஐ புக்ஸ் தான். ஐடிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் வந்து ஓவராலாக உங்களுக்கு கவர் ஆகும். ஐடிஐயில் அந்தந்த ஸ்பெசிஃபிக் ட்ரேடுக்கு வந்து நிறையவே கவர் பண்ணியிருப்பாங்க. இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கே வந்து இதில் டேரெக்டாக வந்து உட்காந்திங்கன்னா எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண முடியாது.
ஏன்னா ஐடிஐக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த ட்ரேட்லேருந்து கேட்குறாங்க. ஐடிஐ புக்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். இந்த ஐடிஐ புக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிடிஎஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஐடிஐ இருக்குது இல்லைங்களா, அவங்க வெப்சைட்லேயும் அவைலபிள் இருக்குது. அப்படி இல்லைனா நம்ம தமிழ்நாடுலேயும் அவைலபிள் இருக்குது அந்த புக்ஸு. அதிலே கொஸ்டின் பேங்க்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு நீங்கள் கொஸ்டின்ஸ் போட்டு பார்க்கணும். பத்தாததுக்கு எந்தெந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் வந்து சிடிஎஸ்சி டிகிரி லெவல் எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாமே இந்த எக்ஸாமுக்கும் இப்போல்லாம் வந்து கோச்சிங் தராங்க. அங்கேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். அப்படி இல்லைனா செல்ஃபாக கூட படிக்கலாம். இதுக்கு சொல்லிக் கொடுக்க யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குங்களா சார்? இருக்குது. யூடியூப் சேனல் வந்து இந்த இன்டர்வியூ லெவலுக்கு இருக்குது. அது படிச்சிங்கன்னா அதான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு 30% தான் கவர் பண்ண முடியும். ஆனால் அது கொஞ்சம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் சிலபஸாக இருக்கும். மிச்சம் 70 வந்து எக்ஸாக்டாக என்ன ட்ரேட் நீங்கள் போகிறீங்க அது சம்மந்தமாக கேட்பாங்க. அதுக்கு வந்து யூடியூப் சேனல்ஸ் கொஞ்சம் கம்மி தான். டைரெக்டாக நீங்கள் ஆன்லைனில் இல்லை ஆஃப்லைனில் வந்து கிளாஸஸ், பெய்டு கிளாஸஸ் எடுப்பாங்க, அங்கே பார்க்கலாம். இது இப்போ தான் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகுது. இந்த கோர்சஸ் பற்றி தெரிய வருது, ஐடிஐ டிப்ளமோ லெவல் பற்றி. அதனால் வந்து இதுக்கப்புறம் மேபி யூடியூப் சேனல்ஸ் வந்து நிறைய பேர் ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்கள் செல்ஃபாக படிச்சிங்களா, எப்படி படிச்சிங்க சார்? நான் ஃபஸ்ட்டே வந்து அதை இன்ஜினியரிங் லெவலில் படிச்சுட்டேன். பட் அது எழுதி என்னால் கிளியர் பண்ண முடியல. இது டிப்ளமா லெவல். இதுக்கும் வந்து லாஸ்ட்டு ஒரு 1 இயராக வந்து ஆன்லைனில் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணி ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் கிளாஸ் அட்டன் பண்ணேன். அவங்க வந்து அவங்க லெவலுக்கு தான் இப்போ நம்மளை வந்து புஷ் பண்ணுவாங்க. ரிமைனிங் நம்ம செல்ஃப் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக போடணும். ஓகே. ஜிஎஸ் பேப்பர் எந்த மாதிரி படிச்சிங்க சார்? ஜிஎஸ்க்கு வந்து ஜஸ்ட் யூடியூப் தான் சார். ஃபஸ்ட்டு வந்து புக்ஸ், ஆனால் நீங்கள் நான் ஃபஸ்ட்டே படித்ததுனால புக்ஸு கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே படிச்சுட்டேன். அதுலேருந்து வந்து கொஸ்டின்ஸ் இப்போல்லாம் வரதில்ல அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் கிடையாது. கொஸ்டின்ஸு டைரெக்டாக அந்த கொஸ்டின் வரலனாலும் திருப்பி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த புக்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்கூல் புக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது தெரிஞ்சால் தான் வந்து பேசிக்ஸு அதை வச்சுட்டு தான் வேறு எலிமினேட் பண்ணி போகிறதோ அந்த மாதிரி. ஏன்னா ஜிஎஸ் மார்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 2 பேப்பர் இருக்கிறதுனால நீங்கள் ஒன்று மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஜிஎஸும் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும், டெக்னிக்கலாக பார்க்க வேண்டியிருக்கும். 2மே சைமல்டேனியஸாக நல்ல ஸ்கோர் எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க சான்சஸ் இருக்குது. நான் ஜிஎஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னா, யூடியூப் சேனல்ஸ் நிறையவே இருக்குது. நிறைய சேனல்ஸ் இருக்குது. நம்ம அகாடமி வந்து நம்ம பேர் சொல்ல தேவையில்ல, நிறையவே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஜஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி ஜிஎஸ் ஸ்டடீஸ்ன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வரும். ப்ராப்பராக புக்கேவே உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸு கூட நீங்கள் வாங்க கூட தேவையில்ல. பிடிஎஃப்ல நம்மளுக்கு கவர்மெண்ட் வெப்சைட்டில் அவைலபிள் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி நான் படித்தேன். பிடிஎஃப் 6th to 12th வரைக்கும் படித்தா போதும். அது போக யூடியூப் சேனல்ஸை நீங்கள் பார்க்கணும். அதோட முக்கியமாக வந்து நீங்கள் கொஸ்டின்ஸ் போட்டு பார்க்கணும் ரிப்பீட்டடாக. ஏன்னா வந்து நீங்கள் படித்தது திருப்பி மறந்துடுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஒரு 10 பேஜஸ் படிக்கிறீங்கன்னா நாளைக்கு படிக்கும்போது அந்த 10 பேஜஸ் அப்போ ரிவைஸ் பண்ணிவிட்டு 20 பேஜஸாக படிக்கணும். அகைன் 3rd டே வந்து 30 பேஜஸ். அந்த பேக்கில் நீங்கள் விட்டதை டெய்லி கவர் பண்ணிகிட்டே வந்தால் தான் உங்களுக்கு அது மெமரியில் நிற்கும். ஓகே. நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டிங்க சார் 2த்துலேயும் சேர்த்து? நான் வந்து 2த்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் தான் வந்து ஜாஸ்தி. நான் டெக்னிக்கலில் ஆல்ரெடி நான் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால டெக்னிக்கலில் 200 கொஸ்டின்ஸ்க்காக நான் வந்து 186 கிட்ட போட்டிருந்தேன். ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸு. தமிழ் எலிஜிபிலிட்டி விட்டுட்டு, தமிழ் பார்த்தீங்கன்னா இது கம்பல்சரி இல்லை, ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான். தமிழ் எலிஜிபிலிட்டி விட்டுட்டு மிச்சம் இருக்கிற 100 கொஸ்டின்ஸில் நான் 70+ போட்டிருந்தேன். நீங்கள் ஆஸ்பிரன்ஸுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன சார் படிக்கிறவங்களுக்கு? ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து நான் சொல்கிறது வந்து படிச்சுட்டே இருங்க, ஹோப் தான். நிறையா வந்து வேக்கன்சி கம்மியாக வருது, இல்லை காம்படிஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு, அதெல்லாம் நினச்சி நம்ம வந்து யோசிச்சுட்டு இருக்காமல் நம்ம படிச்சுட்டே இருக்கலாம். ஏன் பார்த்தீங்கன்னா இதில் இன்கேஸ் உங்களுக்கு கம்மியாகிடுச்சுனாலும் சேம் சிலபஸ் தான் உங்களுக்கு எஸ்எஸ்சிலையும் இருக்குது. ஆர்ஆர்பி வந்து நிறையவே வேக்கன்சிஸ் வருது ரயில்வேஸில். அப்படி இல்லைனா பேங்க்லேயும் நிறைய வருது. எல்லா இடத்துலையும் சேம் சிலபஸ் தான், கொஞ்சம் மட்டும் டிஃப்ரென்ஸ் ஆகும். இப்போது டிஎன்பிஎஸ்சி விட்டுட்டு நீங்கள் இன்கேஸ் ஆர்ஆர்பியும் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக பார்க்குற மாதிரி இருக்கும். மேக்ஸ் ரீசனிங் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமிங்குள்ளே கிளியர் பண்ணணும். டிஎன்பிஎஸ்சியில் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மி தான், டைமும் கொஞ்சம் நிறையாவே இருக்கும். ஆனால் ஆர்ஆர்பி இல்லை பேங்கிங்க்கோ டைம் கம்மி, மேக்ஸு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். மேக்ஸில் ஸ்கோர் பண்ணால் அது பாஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் ஆல்மோஸ்ட் சேம் சிலபஸ் தான். 1-2 இதில் இருக்கிறத விட அதில் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதில் இருக்கிறத விட இன்னொரு எக்ஸாமில் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால் ஆஸ்பிரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கோ வந்து கஷ்டப்பட்டுட்டு படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டு போகிறத விட படிச்சுட்டே இருக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.